ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறோம். இந்த வீட்டில் நம்ம verma புக்கில் இருந்து லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கோட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு சீலிங் இருக்குது. அந்த சீலிங்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் தொங்கிட்டுருக்கு, ஒரு செயின் தொங்கிட்டுருக்கு. அந்த செயினோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா W2ன்னு கொடுத்துட்டான். இந்த செயினோட எண்டில் ஒரு பிளாக் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த பிளாகோட வெயிட் வந்து W1ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அப்போ த சீலிங் புல்ஸ் த செயின் பை ஃபோர்ஸ். அப்போது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கோட வெயிட் தெரியும், அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் அட்டாச் ஆகக்கூடிய பிளாகோட வெயிட்டும் நமக்கு தெரியும். இந்த என்டையர் ஸ்ட்ரிங் அஸ் வெல் அஸ் பிளாக் எல்லாத்தையும் சேர்த்து எது இழுத்துட்ருக்குன்னா சீலிங் தான் இழுத்துட்ருக்கு. அப்போ சீலிங்கில் எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கணுன்னா, பிகாஸ் இந்த ஸ்ட்ரிங் அப்புறம் இந்த பிளாக் எல்லாமே எப்படி இருக்குது, பார்க்க ரெஸ்ட்டில் இருக்குது. இது எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட வெயிட் ப்ளஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாகோட வெயிட் ரெண்டுமே சேர்த்து எது பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கணும்னா சீலிங் தான் பிடிச்சி இழுத்து பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கணும். அப்போ W1 + W2 இதுக்கு ஈக்குவலான டென்ஷன் ஃபோர்ஸ் தான் சீலிங் கொடுத்து அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்ஸையும் பிடிச்சி ஹோல்டு பண்ணிட்டுருக்கணும். அப்போ த சீலிங் புல்ஸ் த செயின் பை அ ஃபோர்ஸ் ஆஃப் W1 + W2. Option C must be the solution. See the second question. இது தியரி கொஷின் தான், பட் நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணாமல் இதுக்கான சொல்யூஷனை கெட் பண்ண முடியாது. ஒரு குதிரை ஓடிட்டுருக்கு, அந்த குதிரை வந்து அந்த ஒரு காட்டை பிடிச்சி புல் பண்ணிட்டுருக்கு. இப்படி புல் பண்ணுறப்ப ஃபோர்ஸ் தட் ஹெல்ப்ஸ் த ஹார்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். குதிரை முன்னோக்கி போகிறதுக்கான ரீசன் என்ன ஃபோர்ஸ்னால அது முன்னோக்கி போகுது? இட்ஸ் அ கொஷின். அண்டு கிளியராக நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஒரு கார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த கார்ட்டை ஒரு குதிரை பிடிச்சி இழுத்துட்ருக்கு. இதுதான் ஒரு ஹார்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, these are the four legs of the horse. இந்த குதிரை பிடிச்சி இழுத்து போயிட்டுருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குதிரை தரையை பின்னோக்கி அழுத்தம். நம்ம நடக்கிறப்ப அப்படி தானே பண்ணுவோம், கரெக்ட்? தரையை பின்னோக்கி குதிரையோட கால் அழுத்தும். அண்டு தரை குதிரையோட கால் மேலே ஒரு ஃபார்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ கிரவுண்டு கொடுத்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட் கொடுத்த ஃபோர்ஸ் த கிரவுண்ட் ஆன் த ஹார்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் அது குதிரை முன்னோக்கி போகிறதுக்கான ரீசன். அப்போ இந்த ஆப்ஷன் பி த ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை த கிரவுண்ட் ஆன் த ஹார்ஸ் தான் குதிரை முன்னோக்கி போகிறதுக்கான காரணமான ஃபோர்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இதுவும் similar to the previous question. A car accelerate on a horizontal road. ஒரு கார் இருக்கா, ஒரு ஹரிசாண்டல் ரோடில் ஆக்சிலேட் ஆகிட்ருக்கான். ஆக்சிலேட் ஆகிட்ருக்குன்னா ஃபோர்ஸ் இருக்கணும், இந்த பாடி மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அப்போ காருக்கு வெளியே இருந்து கார் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, எது கொடுக்கும் அந்த ஃபோர்ஸை? காரோட டயரும் அண்ட் கிரவுண்டும் தான் கான்டெக்டில் இருக்குது. அப்போ இங்கே கிரவுண்ட் டயர் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்க போகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால தான் கார் ஆக்சிலேட் ஆக முடியும். காருக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன தான் பண்ணாலும், காருக்குள்ளே மெக்கானிசம்ஸ், கியர், வாட் எவர், என்ஜின், வாட் எவர், இது என்ன பண்ணாலும் இது எல்லாமே இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தான். இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால பாடி ஆக்சிலேட் ஆகாது. பட் காருக்கு வெளியே இருந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் காரோட டயர் மேலே தரக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் மட்டும்தான் ஒரு பாடி ஆக்சிலேட் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அப்போ இங்கே என்ன எது ஆன்சராக இருக்கணும்? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ரோடு, இது ஆன்சராக இருக்கணும். ஓகே, இதான் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அண்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த், எர்த்தில் தான் ரோடு இருக்குது. ஸோ இன் தட் கான்டெக்ஸ்ட் ரோடு இஸ் த ப்ராப்பர் ஆன்சர் எர்த்தை விட. See the question number 4. அண்ட் இது வந்து ஒரு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். ஓகே, பிகாஸ் உங்கள் ஸ்ப்ரிங் பிளாக்கோட மாசஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக, அதான் கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ இங்கே ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் இருக்குது அண்டு இங்கே ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் இருக்குது. இதோட எண்டில் we tied a 10 kg black.
ஸோ இதோட மாசஸ் எல்லாமே நெக்லிஜிபிள்ன்றனால இதுக்கு கீழே என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட்டு தான் இந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங்கும் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக? எஸ், இதுக்கு கீழே இந்த ஒன்லி 10 kg பாடி மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே கூடிய இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட மாஸ் நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டான். லைட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா, பை தி வேர்ட் தேர் இண்டிகேட்டிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸோட மாஸ் நெக்லிஜிபிள்னு எடுத்துக்கலாம். அப்போ இஃப் தட்ஸ் அ கேஸ், கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாஸ் 10 kg, இதைத்தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரிங்கும் பேலன்ஸ் பண்ணுது. இஃப் தட்ஸ் அ கேஸ் எவ்ரிவேர், இது என்ன ரீடிங் காட்டும்னா 10 kg தான் காட்டும். இது என்ன ரீடிங் காட்டும்னா 10 kg தான் காட்டும். பிகாஸ் எவ்ரிவேர் அந்த ஸ்ட்ரிங் சேம் டென்ஷன் ஆக்ட் ஆக போகுது. ஸோ சேம் 10 kg, that should be the answer. So both scales will read 10 kg. Option A must be the solution. Question number 5 பாருங்க. ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு. அந்த டாப் ஆஃப் த இன்க்ளைன் பிளேன் ஒரு பிளாகை வச்சுருக்கீங்க. அந்த பிளாகோட மாஸ் m. ஓகே, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளேன். ஓகே, பிளேனா இதுதான் பிளேன். ஓகே, இந்த பிளேன் வந்து இந்த பிளாக் மேலே எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தான் கொஸ்டின், விச் மீன்ஸ் தேர் ஆஸ்கிங் த நார்மல் ட்ராக்ஷன். ஓகே, இது கெட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த பாடி இருக்குல்லையே, இந்த பாடியோட வெயிட் என்ன, mg. தட் mg எப்படி ஆக்ட் ஆகும்னு பாருங்கள். இந்த பாடியோட வெயிட் mg இஸ் கோயிங் டு ஆக்ட் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். கரெக்டாக? அண்டு இந்த பிளேனுக்கு நார்மல் வரைஞ்சிக்கோங்க. இந்த ரெண்டு பிளேன் கடப்பட்ட ஆங்கிள் டீட்டானா இது ரெண்டோட பர்பண்டிகுலர்ஸ் கடப்பட்ட ஆங்கிளும் டீட்டா தான். தட்ஸ் அ கேஸ், இது என்ன ஆயிரும், இட்ஸ் கோயிங் டு பி mg cos theta, இட்ஸ் கோயிங் டு பி mg sin theta. இந்த mg நான் ரெண்டாக ரிசால்வ் பண்ணிக்கிட்டேன், உடச்சி ரிசால்வ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் mgன்ற இந்த ஃபோர்ஸ் இந்த லைனுக்கு, இந்த டேஷ்டு லைனுக்கு டீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணுறதுனால mgயோட ப்ரொஜெக்ஷன் அந்த டேஷ்டு லைன் என்னது mg cos theta. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி லைனோட ப்ரொஜெக்ஷன் mg sin theta. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ இந்த mg cos theta இதுக்கு ஈக்குவலாக தான் என்ன இருக்கும், நார்மல் ட்ராக்ஷன் டெவலப் ஆகிருக்கும். பிகாஸ் இந்த பிளாக் ஆக்சிலேட் ஆச்சுன்னா it can accelerate only along this way. Because இந்த பிளாக் இந்த ஃப்ளோர் மேலே, ஐ மீன் இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக the body cannot accelerate. That tells you that அந்த டேஷ் மேலே நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். அப்போ mg cos theta எது பேலன்ஸ் பண்ணி ஆகணும், n பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ n தான் கேட்டிருக்காங்க கொஷனில். n is equal to mg cos theta. It must be the solution. Question number 6 பாருங்கள். அதே மாதிரி ஒரு கொஷின் அது. த சேம் இன்க்ளைன் பிளேன் வி ஹாவ். இதோட டாப்பில் ஒரு பாடி வச்சாச்சு. இந்த பாடியோட மாஸ் m. இட்ஸ் அ ஸ்மூத் வெஜ். ஸோ ஃப்ரிக்ஷன்ஸை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஹோல் சிஸ்டமே இட் இஸ் ஆக்சிலேட்டட் ஹரிசாண்டலி ஸோ தட் த பிளாக் டசன்ட் ஸ்லிப் ஆன் த வெஜ். இப்போ இந்த ஹோல் சிஸ்டமே ஒரு ஹரிசாண்டலாக ஒரு சர்டன் ஆக்சிலேஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா the force exerted by the wedge on the block has a magnitude is equal to what? Okay, it's fine. block மேலே wedge ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகுது இல்லையா, அது என்னது, நார்மல் ரியாக்ஷன். அந்த நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் exerted by the wedge on the block அதான் கேட்டிருக்கோம், which means நார்மல் ரியாக்ஷன் தான் கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். See, it's a smooth wedge. ஸ்மூத் வெஜ்ஜில் இந்த மாதிரி ஒரு மாஸை வச்சுருக்கோன்னா இது டெஃபினட்டாக ஸ்லைட் டவுன் ஆகிருக்கணும். அது ஸ்லைட் டவுன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடிக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த வெயிட் என்னது mg. அகெயின் இந்த பிளேனுக்கு நார்மல் வரீங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேன் கிடப்பட்ட ஆங்கிள் டீட்டானா இது ரெண்டோட பர்பண்டிகுலர் இடப்பட்ட ஆங்கிளும் டீட்டா தான். அப்போ ஆப்வியஸாக இது என்ன ஆயிரும், it's going to be a mg cos theta and it's going to be a mg sin theta. Okay, இதெல்லாமே பிரேக் பண்ணியாச்சு. So far everything is fine, but
இப்போது இந்த வெஜ்ஜோட பார்வையிலேருந்து பாருங்களேன். சப்போஸ் இந்த ஸ்லைடிங் வெஜ் இருக்கு இல்லையா, ஆக்சிலேட்டிங் வெஜ், இந்த வெஜ்ஜில் ஒருத்தர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய பார்வையில் இந்த பிளாக் எப்படி இருக்கும்? ரஷ்டில் இருக்கும். தெளிவாக கொடுத்துட்டான் கொஷினில், பிளாக் டசன்ட் ஸ்லிப் ஆன் த வெஜ். இப்போ வெஜ்ஜில் ஒருத்தன் நின்றுட்டுருக்கானா அவனுடைய பார்வையில் அந்த மேலே வச்சுருக்க பிளாக் ஸ்லைடோன் ஆகலை, அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அது ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன இருக்கணும், என்ன நடந்திருக்கணும்? ஸோ இவனுடைய ஃப்ரேம் இட்ஸ் எ நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அவனுடைய நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் அவன் நியூட்டன்ஸோட லாவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணணுன்னா சூடோ ஃபோர்ஸ் அவன் கன்சிடர் பண்ணி ஆகணும். ரைட் நவ் வெஜ்ஜோட ஆக்சிலேஷன் என்னென்னா ஏ, அதே ஆக்சிலேஷனோட ரிவர்ஸ் ஆக்சிலேஷனில் டைரக்ஷனில் ஒரு சூடோ ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சூடோ ஃபோர்ஸ் இந்த எம்ன்ற மாசுல ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால தான் இட் இஸ் நாட் ஸ்லைடிங் டவுன். எஸ், அது அப்பேரண்டாக வேறு ரீசனே இல்லை. அது ஸ்லைடன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேறு ரீசனே கிடையாது. ஸோ இந்த சூடோ ஃபோர்ஸ்னால தான் இந்த பர்சனோட பார்வையில் அந்த பிளாக் எப்படி இருக்குது, ரஷ்டில் இருக்குது. பிகாஸ் இந்த எம்ஜி சைன்டிட்டா தான் ஒன்லி ரியல் ஸ்லைடிங் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இது ஆக்ட் ஆகிட்டுமே இது ஸ்லைடன் ஆகலை. ஏன் ஆகலைன்னா பிகாஸ் சூடோ ஃபோர்ஸோட இந்த காம்பனன்ட் இருக்கு இல்லையா. லெட் மீ ட்ரை டு கெட் திஸ் காம்பனன்ட். ஸோ இது என்ன ஆங்கிள், தீட்டா அகெயின். அப்போ இது எம்ஏனா எம்ஏயோட இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன வரும், இட்ஸ் எம்ஏ காஸ் தீட்டா. இந்த எம்ஏ காஸ் தீட்டா எம்ஜி சைன் தீட்டாவை பேலன்ஸ் பண்ணுறனால தான் எனக்கு அந்த பிளாக் ஸ்லைடும் ஆகாமல் இருக்குது. கரெக்டாக? இஃப் தட்ஸ் எ கேஸ் ஐ கேன் ரைட் எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஏ காஸ் தீட்டா. திஸ் mm will get cancel. A is equal to g sin theta by cos theta tan theta. அப்போ A equal to g tan thetaன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. அண்ட் இங்கே பாருங்களேன், இப்போ இந்த எம்ஏவை எம்ஏ காஸ் தீட்டான்னு சொல்லி பிரித்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லையும் நம்ம உடச்சி எழுத முடியும். அதை இந்த எம்ஏயோட இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன வரும், இட்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ சைன் தீட்டான்னு வந்துடும். அப்போ எனக்கு இந்த டைரக்ஷனுக்குடைய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, டோட்டல் ஃபோர்ஸ் ரியல் ஃபோர்ஸ் எம்ஜி காஸ் தீட்டா, சூடோ ஃபோர்ஸ் எம்ஏ சைன் தீட்டா. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ், இந்த டோட்டல் ஃபோர்ஸை இது பேலன்ஸ் பண்ணி ஆகணும், நார்மல் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் வெஜ்ஜு கொடுத்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்ப்ளி ஈக்குவல் டு எம்ஏ சைன் தீட்டா ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டா. அண்ட் ஏவோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏவோட பிளேஸில் ஜி சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கிட்டேன், டேன் தீட்டாவை இன்டூ சைன் தீட்டா ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டான்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபர்தரானா ஐ வில் பி ஹேவிங் எம்ஜி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எம்ஜி காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வந்துடும். and sin square theta plus cos square theta mg common எடுங்க, sin square theta plus cos square theta 1 ஆயிரும். So I got mg by cos theta is equal to n. அப்போ அந்த வெஜ் அந்த பிளாக் மேலே அப்ளை பண்ண நார்மல் ரியாக்ஷன் அதான் கேட்டிருக்கான் கொஷினில். force exerted by the wedge on the black, this is the force exerted by the wedge on the black and its value is equal to mg by cos theta. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். ஓகே, இப்போது neglect the effect of rotation of the earth. Okay, suppose that earth suddenly stops attracting the objects placed near its surface. இதான் earthனு வச்சுக்கோங்க. earthோட சர்ஃபேஸ் மேலே வச்ச எந்த ஒரு பொருளையும் earth அட்ராக்ட் பண்ணுறது நிப்பாட்டிருச்சு all of a sudden அப்படின்னா a person standing on the surface of the earth will earthோட ரொட்டேஷனை நிகழ்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அந்த ரொட்டேஷனை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டோன்னா நம்ம இப்போ earth ரொட்டேட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் டைம் பீயிங் ரொட்டேட்டே ஆகாமல் இருக்கக்கூடிய earthக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சடன் ஆல் ஆஃப் ஏ சடன் வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் என்ன ஆகிட்டு இருப்பான், he will remain standing. That's it. எஸ், நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா படி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எந்த விதமான ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாதப்போ அது அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர அது என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருந்ததோ அதே ஸ்டேட்டில் தான் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. கரெக்ட், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வர அப்போ ரிமைனிங் ஸ்டாண்டிங் அது ஆன்சராக இருக்கணும். எஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சடனாக வேனிஷ் ஆயிடுச்சுன்னா அண்ட் அந்த பர்சன் என்ன கண்டிஷனில் இருந்தானோ அதே கண்டிஷனில் தான் ஹீல் பி ஃபார் எவர் பி மெயின்டைன்டு. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள்.
Three rigid rods are formed are joined to form a equilateral triangle ABC. ABC equilateral triangle of 1 meter length. Adhoda each vertex is leave, we are going to place some 20 microcoulomb charge. Okay, 20 microcoulomb charge. The whole system is at rest in an inertial frame. Okay, inertial frame la the frame எப்படி இருக்கு, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. Resultant force on the charged particle at A. அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் சார்ஜ்டு பார்ட்டிகல் எடுத்துக்கோங்க. இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் A மேலே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்? இட்ஸ் அ கொஷின். லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹோல் சிஸ்டமே எப்படி இருக்கு, ரஷ்டில் இருக்கு. இஃப் தட்ஸ் அ கேஸ், ஏ எப்படி இருக்கணும், ரஷ்டில் இருக்கணும். பி எப்படி இருக்கணும், ரஷ்டில் இருக்கணும். சி எப்படி இருக்கணும், ரஷ்டில் இருக்கணும். அப்போ ஏ ரஷ்டில் இருக்குன்னா ஏ மேல் ஆக்டக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். So that should be the answer. Is A மேலே நெட் ஃபோர்ஸ் ஆக்டாச்சுன்னா ஏ ஆக்சிலேட் ஆகிருக்கணும், கரெக்டாக? ஸோ ஏ ஆக்சிலேட் ஆகிருந்தால் the whole system cannot be at rest. So 0, it must be the solution. Question number 9 பாருங்க. ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி மேலே F1ன்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இந்த பாடியை ஆக்சிலேட் பண்ண தான் ரெஸ்ட்டில் இருந்து. இதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. ரெஸ்ட்டில் இருந்து இந்த பாடி என்ன பண்ணுது, ஆக்சிலேட் பண்ணி ஒரு Vன்ற வெலாசிட்டிக்கு கொண்டு வருது. Okay, if the force F1 is then replaced by F2 which deaccelerate it to rest. ஓகே, இந்த சேம் பாடி மேலே இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாங்க, இது மேலே இப்போ ரைட் நோ பாடி என்ன ஆகிட்டுருக்கு, ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா. இது மேலே ஒரு இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸை டெஃபினட்டாக வேறு ஒரு டைரெக்ஷனில் அப்ளை பண்ணி ஆகணும். பிகாஸ் அப்போ தான் அது அந்த பாடியை டீஆக்சிலேட் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிலேட்டிங் இட். அப்போ வெலாசிட்டி கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டில் F2 அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வெலாசிட்டி என்ன ஆகும், கம்மியாக ஆரம்பிக்கும். அண்ட் அகெயின் இந்த F2வோட ஆக்ஷன்ஸ்னால பாடி அகெயின் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. கொஸ்டின் இப்போ இந்த அவுட் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட்? F1 மஸ்ட் பி ஈக்குவல் டு F2வா? நோ, இட் நீட் நாட் டு பி த கேஸ். F1 F2வும் சேமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, புரியுதா? F1 F2 சேமாக இருந்தால் ஆக்சிலேஷனும் ரிட்டார்டேஷனும் சேமாக இருக்கும். அண்ட் இது எஸ்ன்ற தூரம் போகிறப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டி கெயின் பண்ணுதுன்னா இது அகெயின் எஸ்ன்ற தூரம் போகிறப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிரும். அண்ட் பட் அப்படி 0 ஆகுன்ற கண்டிஷன் எதுவும் கொடுக்கல இல்லையா. ஸோ அப்போது நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். F1 மஸ்ட் பி ஈக்குவல் டு F2 தப்பு டெஃபினட்டாக. F1 மஸ்ட் பி அன்ஈக்குவல் டு F2 இதுவும் தப்பு. F1 மே பி ஈக்குவல் டு F2. That would be the possible answer. Because F1ம் F2வும் ஒருவேளை வேல்யூ வைஸ் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த F1 ஃபோர்ஸ்னால ஒரு ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். அண்டு F1ம் F2வும் மேபி ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் ஆக்சிலேஷனோட வேல்யூ ரிட்டார்டேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ யூன்ற இன்சியல் வெலாசிட்டியில், அதாவது 0 வெலாசிட்டியில் இருந்த பாடியை பி வெலாசிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு அது எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்னா இந்த சேம் எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வின்ற வெலாசிட்டியிலேருந்து 0 வெலாசிட்டிக்கு கொண்டு வந்துட முடியும். பிகாஸ் ரிட்டார்டேஷனோட வேல்யூ ஆக்சிலேஷனோட வேல்யூ சேம். ஸோ அப்போ F1 மே பி ஈக்குவல் டு F2. தட் குட் பி த பாசிபிள் ஆன்சர். See the question number 10. Two objects A and B thrown upwards simultaneously with the same speed. இது மாஸ் ஏன்னு வச்சுக்கலாம், இது மாஸ் பின்னு வச்சுக்கலாம். Two objects A and B are thrown upwards simultaneously with the same speed. ரெண்டுமே சேம் ஸ்பீடில் த்ரோ பண்ணுறீங்க.
the mass of A is greater than mass of B. Suppose that air exerts a constant E and equal force of resistance on the two bodies. Okay. Air வந்து ஒரு force exert பண்ண போகுது. கான்ஸ்டண்ட்டான ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகுது. ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு கேட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதை லான்ச் பண்ண பின்னாடி இது மேலே ஏறிட்டுருக்கப்போ இது மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஒன்று இந்த பாடிஸோட வெயிட்டு, கரெக்டாக. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொன்று ஒரு கான்ஸ்டண்ட்டான அப்போசிங் ஃபோர்ஸ், ஏர் தரக்கூடிய ஃபோர்ஸ், ட்ராக் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். அதை இந்த ட்ராக் ஃபோர்ஸோட வேல்யூ சேம் ஃபார் போத் ஆஃப் த பாடிஸ், சேம். ஸோ ஏரோட லென்த் சேம் லென்த் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்களேன். இப்போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விஷயம். இந்த பாடிஸோட வெயிட் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, பாடி ஏ இஸ் மேசிவ் தென் பாடி பி, கரெக்டாக. பாடி ஏ வந்து பாடி பியோட மேசிவ். ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த பாடி ஏ மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இட்ஸ் மோர். நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, கரெக்டாக. இங்கே நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி எ லெஸ்ஸர். ஸோ இந்த ரெண்டு பாடிஸில் என்ன பாடி அதிக ஹைட் போகுன்றதை கெட் பண்ணுறதுக்கு நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த பாடி ஒரு எஸ்ஏ அப்படின்ற ஹைட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எஸ்பி அப்படின்ற ஹைட் போகிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஏ எஸ்பிக்கான ஃபார்முலா என்ன? we know that displacement made by the first body SA is equal to U into T minus of AT square. It's a general formula, but இங்கே U தான். U into T, T இந்த டைம் கழிச்சு அது ஒரு மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ U into T மைனஸ் ஆஃப் ஏன்ற இடத்துல இங்கே என்ன போடலான்னு பாருங்களேன். இந்த ட்ராக் ஃபோர்ஸ்னால ஒரு ஆக்சிலேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் பாடியில், அதை ஏன்னு வச்சுக்கலாம். சிமிலர்லி கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் வேறு இருக்குது. அப்போ டோட்டல் நெட் ஆக்சிலேஷன் நெட் டவுன்வர்ட் ஆக்சிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ப்ளஸ் ஜி, கரெக்டாக. இட்ஸ் நாட் அ ஏ அலோன் ஆர் ஜி அலோன், இட்ஸ் ஏ ப்ளஸ் ஜி டி ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ டி இந்த டைம் நடக்கிறப்ப தான் அது மேக்ஸிமம் ஹைட்டை போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேக்ஸிமம் ஹைட்டை எஸ்ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, சிமிலர்லி எஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்களேன். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு யூடி, ரெண்டுக்குமே சேம் இன்சே வெலாசிட்டி தான். ஓகே, ஆஃப் பட் இதோட ஆக்சிலேஷன் பாருங்களேன், ட்ராக் ஃபோர்ஸை பொறுத்தவரை சேம் வேல்யூ ஆக்ட் ஆகிட்டுருக்கு. சேம் ட்ராக் ஃபோர்ஸோட வேல்யூ சேம், பட் இந்த பாடியோட செகண்ட் பாடியோட மாஸ் என்னது? இட்ஸ் ஸ்மாலர். ஸோ அப்போ ஒரு மாஸ் கம்மியான ஒரு பாடி மேலே ட்ராக் ஃபோர்ஸ் ஆக்ட் த சேம் லார்ஜ் ட்ராக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதில் இது ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஆக்சிலேஷன் எப்படி இருக்கணும்? இட்ஸ் கோயிங் டு பி மோர். அதாவது இங்கே ஆக்சிலேஷன் A1னா இங்கே ப்ரொடியூஸ் ஆன ஆக்சிலேஷன் A2ன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஸோ கிளியர் A2 இஸ் மோர் தென் A1. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பிகாஸ் M2 இஸ் லெஸ் தென் M1. எந்த பாடியோட மாஸ் கம்மியாக இருக்கோ அந்த பாடியில் தான் அந்த ஃபோர்ஸ் ட்ராக் ஃபோர்ஸ் அதிகமான ஆக்சிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் த கேஸ். நம்ம அதை A1 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. A1 ப்ளஸ் ஜினா செகண்ட் கேஸ்க்கு என்ன வந்துடும்? இட்ஸ் A2 ப்ளஸ் ஜி டி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியும் எனக்கு இந்த பராமீட்டரோட வேல்யூ செகண்ட் மாஸ், அதாவது கம்மியான மாஸ்க்கு அதிகம், கரெக்டாக. அப்படின்றனால எஸ்பியோட வேல்யூ எப்படி இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி எ லெஸ்ஸர். அப்போது எனக்கு இந்த வேல்யூ வந்து இதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால எஸ்ஏயோட வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போது எந்த படி அதிக ஹைட் போய் சேரும்? A will go higher than B. That should be the answer.
So A will go higher than B. Which options are matching? B. Yes. And lastly we have a 11th question. ஒரு ஸ்மூத் வெஜ் இருக்கு. is fitted in a chamber hanging from a fixed ceiling near the earth's surface. A black bee placed at the top of the wedge takes the time t to slide down the length of the wedge. If the black is placed at the top of the wedge and cable supporting the chamber is broken at the same instant, the black will. இது ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அதாவது ஒரு வெஜ் கொடுத்துட்டான். இந்த வெஜ்ஜோட டாப்பில் ஒரு பாடி இருக்கான். இந்த வெஜ்ஜு வந்து சீலிங்கோட டையாக இருக்கான். இந்த கண்டிஷன் கொடுத்துட்டான். இந்த வெஜ் வந்து சீலிங்கோட டையாக இருக்கான். இந்த சீலிங்கோட டையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்ஸ் பிரேக் ஆகிற மொமெண்ட்டில் இதுவும் விழுக ஆரம்பிக்குது. அப்போது எனக்கு இந்த பிளாக்கோட மோஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறான். இது இங்கே வந்து சேருக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஆர் சம்திங் அந்த மாதிரி கேட்குறான். வி நோ தட் எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸ் பிரேக் ஆன உடனே இந்த ஹோல் செட்டப் இஸ் இன் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ஸில் இது ஜி இன்ட்ராக்ஷன்ஸில் கீழே விழுதுன்னா இதுவும் ஜி இன்ட்ராக்ஷன்ஸில் கீழே விழுகும். அண்ட் இது ரெண்டுக்கும் இடையில் அப்பேரண்டாக எந்த விதமான கான்டாக்டுமே இருக்காது. ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் வில் பிகேம் ஏ 0. அண்ட் ஸோ இட்ஸ் a smooth wedge, so we don't have to bother about the friction as well. Friction இருந்தாலுமே we don't have to worry about it now because n is 0. So remains at the top of the wedge. That should be the answer. ஓகே, இது ஸ்லைட் ஒன்றே ஆகாது. ரெண்டுமே சேம் ஜி இன்ட்ராக்ஷன்ஸில் விழுந்துட்டு இருக்கனால அப்பேரண்டாக வெஜ்ஜோட டாப் சர்ஃபேஸ்க்கும் பிளாகோட பாட்டம் சர்ஃபேஸ் கடையில் ஒரு கான்டாக்டே இருக்காது. கான்டாக்டே இல்லாதனால அது ஸ்லைட் டவுனே ஆகாத மாதிரி அப்படியே ரஷ்ல இருக்க மாதிரி இந்த வெஜ்ஜோடு சேர்ந்து ஃபாலோ ஆகிட்டுக்கூடிய ஒரு பர்சனுக்கு தெரியும். Just see the question number 12. In an imaginary atmosphere, air exerts a small force F on any particle in the direction of the particle's motion. Okay. ஒரு பார்ட்டிகல் இருக்குது, இதோட மாஸ் m, அதை அப்வர்ட்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் சம் யூன்ற ஸ்பீடில், இனிஷியல் ஸ்பீடில். It takes some t1 in reaching the maximum height and t2 in return journey. Okay, இது மேலே போய் சேர்றதுக்கான டைம் t1. After reaching some peak height it will fall back, right? அது ஃபால் ஆகிறதுக்கான டைம் t2ன்னு வச்சுக்கோங்க. இந்த t1 t2 இது எப்படி இருக்கும் அப்படின்றதான் கொஷின். நீங்கள் இது லாஜிக்கலாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பாடியை மேலே லான்ச் பண்ண உடனே இந்த பாடி மேலே கிராவிடேஷன் ஆக்சிலேஷன் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அண்ட் கொஷினில் தெளிவாக கொடுத்துட்டான், ஒரு ஸ்மால் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்குது அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் சொல்லிட்டான். ஸோ இப்போ பாடி இங்கே ஃபஸ்ட்டு ஆஃப் த ஜேர்னி பாருங்களேன், அந்த பாடி மேலே ஏறிட்டுருக்கு. அப்போ அந்த டைரக்ஷனில் தான் அந்த ஃபோர்ஸ், அந்த இமேஜினரி ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஆக்சிலேஷன் என்ன, ஒரு ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம், A1 வச்சுக்கலாம், ஏனே கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெட்டாக என்ன ஆக்சிலேஷன், டவுன்வர்ட் ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். நெட்டாக G மைனஸ் A அப்படின்ற ஒரு டவுன்வர்ட் ஆக்சிலேஷன் தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு எஃபெக்டிவாக அந்த பாடி மேலே. we know that ஒரு பாடியை யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணோன்னா அது பீக் ஹைட்டை போய் சேர்க்கான டைம்க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் தட்? t1 இஸ் ஈக்குவல் டு u/gன்னு படிச்சிருப்பீங்க. பட் இங்கே u/g கிடையாது, g எஃபெக்டிவ். g எஃபெக்டிவ் போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? t1 இஸ் ஈக்குவல் டு லான்ச்சிங் ஸ்பீட் இஸ் u, g எஃபெக்டிவ்க்கு போல் g மைனஸ் ஏனே வந்துடுங்க. சிமிலர்லி இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் எ ரிட்டர்ன் ஜேர்னி. இப்போ ஃபால் ஆகி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கப்போ அதோட மோஷன் டைரக்ஷன் இதுதான். அண்ட் மோஷன் டைரக்ஷன் எதுனா கிராவிடேஷன் ஆக்சிலேஷன் எப்படி இருக்கும்? டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அண்ட் இது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கோ அந்த சேம் டைரக்ஷனில் தான் அந்த இமேஜினரி அந்த அட்மாஸ்பிரிக் ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கான். ஸோ அட்மாஸ்பிரிக் கேஸ் பார்ட்டிகல்ஸ்னால் உருவான அந்த ஆக்சிலேஷனை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஜேர்னி அப்போ ஜியும் ஏவும் ஒரே டேரக்ஷனில் இருக்குது.
ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ரிட்டர்ன் ஜேர்னி எஃபெக்டிவ் ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஏ. ஸோ அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ரிட்டர்ன் வரக்கான டைம் T2 இஸ் ஈக்குவல் டு U பை G ப்ளஸ் ஏன்னு வந்துடும். இட் இஸ் ஸோ கிளியர். டினாமினேட்டருக்குடைய வேல்யூஸ் சின்னதாக ஓவரால் வேல்யூ ஆகும், பெருசாகும். ஸோ G ப்ளஸ் ஏவோட G மைனஸ் ஏ சின்னது. ஸோ G மைனஸ் ஏ சின்னதுனா T1 இஸ் கிரேட்டர். அப்போ T1 ஷுட் பி அ லார்ஜர் தென் T2. ஆப்ஷன் B must be the solution. Question number 13 பாருங்க. A person standing on the floor of an elevator drops the coin. The coin reaches the floor of the elevator in a time T1. If the elevator is stationary and in time T2, if it's moving uniformly. இதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ் ரஷ்டில் இருக்கிறனாலோ ஆர் நம்ம ஒரு பாடி ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலோ அந்த ரஷ்டில் இருக்கக்கூடிய அந்த பாடியோட டையாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸோ ஆர் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுக்கூடிய பாடியோட டையாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ் நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து மாடிஃபை ஆகாது. ஆல் தி இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்லேயும் ஆல் தி லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸும் அப்ளிகபிள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலவேட்டரில் ஒரு காயின் விழுகிறதுக்கு T1 டைம் எடுத்துக்கிறதுனா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கூடிய எலவேட்டர்லேயும் அந்த காயின் கிரவுண்ட் வந்து சேர்கிறதுக்கு இந்த சேம் T1 டைம் தான் எடுத்துக்கிறோம். ஸோ த T1 இஸ் ஈக்குவல் டு T2. தட்ஸ் ஆன்சர். எஸ், அந்த காயின் அந்த பர்சனோட கையிலேருந்து விழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காயினுக்கும் அந்த எலவேட்டரோட வெலாசிட்டி இருக்கும், லிஃப்ட்டுக்கும் எலவேட்டரோட வெலாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது 0. ஸோ அகெயின் இட்ஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் சேயிங் ஆஃப் திஸ். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். ஐ திங்க் இட்ஸ் a லாஸ்ட் கொஸ்டின் in this series. A free uranium-235 nucleus kept in a train emits an alpha particle. Okay, when the train is stationary, a nucleus decays. ஒரு ட்ரெயின் இருக்கு, இதுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு யுரேனியம் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. When the train is stationary, a nucleus decays and the passengers measure the separation between the alpha particle and the recoil nucleus becomes X. இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுவுமே நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை டீபன் பண்ணுறதுக்கான கொஷின். இது கொஷின்ஸை கிளியராக ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரெயின் ரஷ்டில் இருக்கா, ஓகே, ரஷ்டில் இருக்கப்போ ஒரு நியூக்ளியஸ் டிகே ஆகி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ப்ளஸ் ரீகாயிலிங் நியூக்ளியஸாக பிரியுது. அதாவது ஒரு நியூக்ளியஸ் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இந்த யுரேனியம் 238 சாரி இது ரெண்டாக பிரியுது. எப்படி பிரியுதுன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ப்ளஸ் ரிமைனிங் பேரநியூக்ளியஸ் இந்த மாதிரி ரெண்டாக பிரியுது. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இப்படி ஃபார்வர்டில் பார்த்தோன்னா ரிமைனிங் நியூக்ளியஸ் என்னது பேக்வர்ட்ஸில் வரும். இஸ் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த யுரேனியம் இஸ் 0. ஓகே, இஃப் தட்ஸ் த கேஸ் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ரஷ்டில் ட்ரெயின் இருக்கிறப்போ ரீகாயிலிங் நியூக்ளியஸ் பிகேம்ஸ் அந்த செப்பரேஷன் கேப் இருக்கு இல்லையா, இது ரெண்டு கூடப்பட்ட செப்பரேஷன் கேப்பு அது என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எக்ஸுன்ற ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதான். Okay, if the same decay takes place while the train is moving with uniform velocity. இப்போ இதே டிகே ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்க அப்போ நடந்துச்சுன்னா அப்போது இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் ரீகாயிலிங் நியூக்ளியஸ்க்கும் இடைப்பட்ட செப்பரேஷன் கேப் எப்படி வேரி ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வில் வேரி வித் எக்ஸ் ஒன்லி.
பிகாஸ் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எல்லா லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸும் ஆல் த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்லேயும் ஹோல்ட் ஆகும்னு பார்த்தோம். அப்போ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் செப்பரேஷன் கேப் எக்ஸுன்ற ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அண்ட் எனி இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்பையும் அந்த செப்பரேஷன் கேப் என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், எக்ஸுன்ற ரேட்டில் தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இட் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின். இஸ் ஆல் த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்லேயும் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஷுட் டேக்ஸ் த சேம் ஃபார்ம். அதான் நம்ம கிளியராக படித்தது இல்லையா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஹச்சி வருமானக்கூடிய எக்ஸசைஸ் கொஷின்ஸே ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.